ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை பற்றி தான். யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது சஞ்சு சாம்சனை பற்றி தான். அவரோட வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க. இதை பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் இன்னும் எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஏன் இந்த சில நாட்களில் வந்து சஞ்சு சாம்சன் இவ்வளவு ஃபேமஸாக கதைக்கப்படுறாருன்ட்டு எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது ஒரு மூலையில் கிரிக்கெட் நியூஸ் படிக்கிற ஒரு ஆளு கூடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏனென்றா இந்தியா இப்போ தொடர்ந்து 2 முறைகள் T20 வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஸோ இதனால வந்து இன்றைக்கு நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை முழுமையாக நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்ல போனால் சஞ்சு சாம்சன் இந்தியாண்ட எல்லா நோக் அவுட் மேட்ச்லையுமே, அதாவது வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த 3லையுமே தோத்திருந்தா இந்த டூர்னமெண்ட்லேருந்து இந்தியா வெளியே இந்த 3 நோக் அவுட் மேட்ச்லையுமே சஞ்சு சாம்சன் தன்னுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸால இந்திய அணியை வந்து கடைசியில் உலக கோப்பையை தூக்க வச்சிருந்தார். இந்த பேரும் புகழும் சஞ்சு சாம்சனுக்கு இலகுவா கிடைச்சான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடைக்கல. இந்த பேருக்கும் புகழுக்கும் பின்னால பல்வேறுபட்ட போராட்டங்கள், புறக்கணிப்புகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி அவர் கொண்ட ஒரே கோல் இந்த டூர்னமெண்ட்ல இல்லாட்டி இந்த இந்திய டீமுக்காக தான் ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு லட்சியத்துக்காக அவர் பாடுபட்டு எந்த ஒரு ரியாக்ஷனையும் வந்து பொருட்படுத்தாம அதுல இருந்து என்னென்னதெல்லாம் லேர்ன் பண்ணலுமோ அவ்வளோத்தையும் லேர்ன் பண்ணி கொண்டு தன்னைத்தானே வளர்த்து கொண்டதால இன்றைக்கு 2026 T20 வேர்ல்ட் கப் பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் என்ற ஒரு அவார்டை வந்து அவர் வின் பண்ணியிருக்கிறார். 1994 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கேரளாவில் உள்ள ஒரு புழுவிழா என்ற ஒரு கிராமத்திலாம் சஞ்சு சாம்சன் பிறகுறார். அவரோட அப்பாவோட பேர் சாம்சன் விஸ்வநாத். அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா கேரளாவில் வேலை செய்கிறார். அவரும் வந்து முதல் ஒரு கால்பந்து வீரராக விளையாடி இருக்கிறார். சஞ்சு சாம்சனுக்கு சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்ல மிகுந்த ஆர்வம் இருந்திருக்கு. இவங்களோட குடும்பம் வந்து கேரளாவிலேருந்து டெல்லிக்கு இடமாற்றம் அடைஞ்சு போயிருக்கையும் அங்கே டெல்லியில் இந்த ஆர்வத்தை வந்து ஸ்கூல் கிரிக்கெட்டில் வந்து காட்டி அங்கே டெல்லியில் அண்டர் 13க்கும் அண்டர் 16க்குமாக டெல்லி அணிக்கு விளையாடிருக்கார் சஞ்சு சாம்சன். பிறகு சஞ்சு சாம்சன் குடும்பம் டெல்லியிலேருந்து கேரளாவுக்கு வராங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் தன்னுடைய கிரிக்கெட்டை வந்து இடைவிடாமல் கேரளாலையும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் போய் தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வழிகாட்டி அங்கேயும் ஒரு நல்ல பேரை வந்து அந்த இடத்துக்குள்ள பெறுறார். இப்படி தொடர் பயிற்சியால கேரளாவிலையும் மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்ச சஞ்சு சாம்சன் 2013 IPL வந்து தன்னுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றார் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக. இவர் விளையாடின முதல் சீசன்லேயே சிறந்த இளம் நாட்டு நாயகன் என்ற விருதையும் பெறார் IPL. 2013 IPL இப்படி ஒரு ஆட்டத்தை காட்டினதால 2014 இந்தியாண்ட அண்டர் 19 டீமுக்குள்ள சஞ்சு சாம்சன் உள்வாங்கப்படுறார். அங்க அவர் காட்டின பெர்ஃபார்மன்ஸின் படி இந்தியாவில் வந்து சஞ்சு சாம்சன் மிக பிரபலம் அடைகிறார். இதுக்கு பிறகு சஞ்சு சாம்சன் IPL ஜேர்னியை பார்த்தோம்னா அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 2013 விளையாடின பிறகு டெல்லி அணிக்காகவும் சஞ்சு சாம்சன் விளையாடுறார். பிறகு மீண்டும் வந்து RRக்காக விளையாடுறார். 2021 RR கேப்டனாகவும் ஆகிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி பல சதங்களையும் பல சாதனைகளையும் RRல நிகழ்த்துறார். இப்ப கடைசியா வந்து 2026 IPL வந்து எங்க விளையாட போறாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான் அவர் விளையாட போறாரு. இதுக்கான காரணம் வந்து ட்ரேட் முறை மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜாவையும் சாம்கரனையும் கொடுத்து சஞ்சு சாம்சனை வாங்கியிருந்தாங்க. அண்டர் 19 சஞ்சு சாம்சன் காட்டின இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ப 2015 T20 சீரீஸில் சிம்பாப்வேக்கு எதிராக வந்து அவர் டெபியூட் பண்றார். என்னதான் சஞ்சு சாம்சன் 2015 டெபியூட் பண்ணியிருந்தாலும் அவருக்கான வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டான்னு கேட்டீங்கன்னா அப்படி வழங்கப்படலை. ஆனால் அதை வந்து அவர் ஒரு நெகட்டிவா பார்க்கல. அவர் எப்பப்பெல்லாம் பெஞ்சில் இருக்கிறாரோ அந்தந்த டைம்ல சக வீரர்கள் வந்து விளையாடுற வீரர்களிட இருந்து அதோட அந்த மச்சில் நடக்கிற இன்சிடென்ட்ல இருந்து தன்னால் எவ்வளவு லேர்ன் பண்ணி கொண்டு அவர்கிட்ட பயிற்சி மூலமா தன்னை எவ்வளவு மேம்படுத்தி கொண்டே இருந்தவர் சஞ்சு சாம்சன். ஆனா நீங்க எல்லாம் கேட்கலாம், சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்த வாய்ப்புல சிலதை அவர் பாவிக்காம விட்டவர். ஏனெண்டா அவுட் ஆயிட்டார், நேரத்துக்கு அவுட் ஆயிட்டாரு. அந்த விஷயங்களையும் கூடி எல்லாருமே தொடர்ந்து ஒரு ஃபார்ம்ல இருக்க மாட்டோம். எங்களுக்கு தெரியும் விராட் கோலி கூடி ஒரு டைம்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணவர். அப்படி சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கையும் தன்னுடைய மனதில் உள்ள நம்பிக்கையை மட்டும் வரவிடையில. அப்பையும் தன்னுடைய கடுமையான பயிற்சி மூலம் தன்னை இன்றைக்கு எப்படி நிலைநிறுத்திருக்காருன்னு எங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கு. சஞ்சு சாம்சன் ரிசல்ட்ஸ்ல வந்து கவலைப்படாம ப்ரோக்ரஸை மட்டுமே அவர் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்ததால தான் இன்றைக்கு வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான அப்படி ஒரு குரூஷியலான மேட்சில் எந்த ப்ரெஷருமே இல்லாமல் தன்னுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி 97 ரன்கள் அடித்து இந்தியாவை வந்து வின் பண்ண வச்சிருந்தார். இன்றைக்கு இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 வச்சு எங்களுக்கு சஞ்சு சாம்சன் சொன்னதும் இதுக்கு முதல் இருந்தவர்கள் வந்து வரலாற்றில் எங்களுக்கு சொல்லிட்டு போனதும் இனி எங்களுக்கு வரலாற்றில் சொல்லப்பட போகிறதும் ஒன்றுதான்.
உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குமா இருந்தால் அந்த இலக்கை வந்து நீங்கள் எப்படியாவது போராடி பெறுவீங்களா இருந்தால் அதுக்கு உங்களோட மனதில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். எப்படியாவது நான் போராடி அந்த இலக்கை அடைவேன்ற ஒரு வெறி இருக்குமா இருந்தால் ரெண்டோ ஒரு நாள் அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சே தெரிவிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறதுக்கு எங்களோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுறாங்க வந்து வேறையாக ஷேர் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.